ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சிலசரகடி காசில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். பாட்டி வந்து இப்போது யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவங்க வந்து ரவியை பாராட்டி பேசுகிறாங்க, முத்தை பாராட்டி பேசுகிறாங்க, இவங்களையும் பாராட்டி பேசுகிறாங்க. யாருக்கு கொடுக்க போகிறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மண்டை போட்டு உடச்சிக்கிறாரு. ஒரு வழியாக கேட்டுடலாம் சொல்லிட்டு கேட்டுடுறாரு. யாருக்கு தான் பாட்டி வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு விஜயா வந்து எனக்கு டிவி வாங்கி கொடுத்தா, மனோஜ் வந்து எனக்கு வந்து நவரத்ன மாலை வாங்கி கொடுத்தான், என் பேத்தி வந்து என்னை வந்து பலன்னு அலங்காரம் பண்ணான், ரவி வந்து எனக்கு கேக் செஞ்சு கொடுத்தான், ஸ்ருதி வந்து செல்ஃபோன் வந்து கிஃப்ட் கொடுத்தா. ஆனால் வந்து என் மனசை தொடுற மாதிரி எனக்கு கிஃப்ட் கொடுத்தது வந்து முத்துவும் மீனாவும் தான். அதனால் வந்து என்னோட கிஃப்ட்டை வந்து நான் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க பரம்பரை டாலரை வந்து முத்துவுக்கும் மீனாவுக்கும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து இதில் பெரிய ஷாக் ஆகிடுது. இதை டெய்லி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் வாங்கி வச்சுக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நமக்கு இது கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை, உங்களால் தான் இது கிடச்சிச்சு, நீங்கள் தான் பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தேடி கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இதை வந்து பத்திரமா வச்சுக்கோ, பூஜை பண்ணோன்னு எடுத்து வந்து லாக்கரில் வச்சு பூட்டிட்டு, இந்த வீட்டில் நகையெல்லாம் கவரிங்காக மாறுது, இது யாராவது ஆட்டை போட்டுட்டு போனாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி, நான் இப்போ இதை லாக்கர்லேயே வச்சு பூட்டிடுறேன் சொல்லிட்டு மீனா வந்து அந்த டாலர் லாக்கரில் வச்சு பூட்டுறாங்க. இந்த நகை விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. கேட்டே ஆகணுமா சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பேன், பாட்டி காலைல ஊருக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவமாக சொல்கிறாரு. அடுத்த நாள் பாட்டியை ஊரில் விடுறதுக்காக முத்து கூட்டிகிட்டு போகிறாரு. காரை நிறுத்த சொல்லி பாட்டி ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, சின்ன பிள்ளையிலேருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன், ஏன் அப்செட்டாக இருக்கேன்னு கேட்குறாங்க. உனக்கும் மீனாக்க தான் சண்டையான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இன்னும் இல்லை பாட்டி, உனக்கு ஒரு தங்கச்சின்னு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா வாங்கி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதான் அப்செட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதனால் என்ன விடுறா, நீ கொடுத்ததான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட்டு, இவ்வளோ நாளாக பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்க, அதுவே எனக்கு போதும், நீ சம்பாரிச்சு நாங்கள் நெட்டும் பொண்டாட்டிக்கு வாங்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்து வந்து வீட்டுக்கு வந்தவனே கதை சாத்திட்டு எல்லாரையும் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த நகை பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் பாட்டிக்கு நகை வாங்கி கொடுக்கணும் தான் இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கடையில் மாற்ற போனோம், இது வந்து கவரிங்னு சொல்லி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இது எப்படி வந்து கவரிங்காக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க அப்பா கிட்ட எப்போ மாதிரி நான் கோவப்படல, சண்டை போடல, பொறுமையாக கேட்குறப்ப நீ நியாயத்தை விசாரித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ணாமலை சார் விஜய் கிட்ட இது எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்ன தெரியும், இப்போ நீங்கள் சொல்லி தான் அது கவரிங்னு எனக்கே தெரியுது, இது கவரிங்கா அப்போது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறாங்க. இவங்க கொடுத்ததே கவரிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டாங்க. இப்போ அழகாக அவங்க அம்மா வீட்டு மேலே பழியை தூக்கி போட்டாங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தானே, தங்க நகையை வந்து கவரிங்காக மாற்றுறவங்களுக்கு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது பெரிய விஷயம். ஆனால் இதுலேயும் மாற்ற மாதிரி காட்டலான்னா டேரக்டர் மேலே எல்லா ஆடியன்ஸுமே ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.